நாம பார்க்க போற பாடம் சமூக கொள்கைகள் மற்றும் நிர்வாகம். இந்த பாடம் உள்ள போறதுக்கு முன்னாடி நமக்கு முதல்ல சமூக கொள்கைகள் அப்படின்னா என்ன, நிர்வாகம் அப்படின்னா என்னன்ற அடிப்படையான தெளிவு அப்படிங்கிறது வேணும். சமூக கொள்கைகள் அப்படின்னு சொல்லும் போது எதற்காக இந்த சமூக கொள்கைகள் உருவாக்கப்படுகிறது? சமூக அமைப்புல அல்ல சமூகத்துல இருக்கக்கூடிய மக்கள் அவர்களினுடைய வாழ்வியல் சார்ந்த பிரச்சனைகள், வாழ்வியல்ல அவங்களோட பிரச்சனைகளை தாண்டி முன்னேறுவதற்கான வழிமுறைகள், இதற்கான திட்டமிடல், இவை எல்லாம் சார்ந்ததுதான் சமூக கொள்கைகள். இந்த சமூக கொள்கைகள் யாரால் உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா திட்டமிடுபவர்களால் இது உருவாக்கப்படுது. ஸோ சமூக கொள்கைகளினுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களும் எல்லா பலன்களையும் பெற்று எந்தவித வேறுபாடும் இன்றி சமமான சூழ்நிலையில் சமமான வசதிகள், அடிப்படை தேவைகளுடன் தங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்தணும் அப்படிங்கிறது தான் இந்த சமூக கொள்கைகள் உருவாக்கத்தினுடைய நோக்கமாக கருதப்படுது. நிர்வாகம் அப்படிங்கிறது இதுக்கு முந்தைய வகுப்புகள்ல நம்ம பார்த்திருப்போம். நிர்வாகம் அப்படின்னா ஒரு இயந்திரம், அரசு இயந்திரம் சிறப்பாக செயல்படணும் அப்படின்னா இந்த நிர்வாகம் அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும். நிர்வாகத்தினுடைய செயல்பாடுகள் சரியா இருந்துச்சு அப்படின்னா மற்ற அமைப்புகளினுடைய பணிகள், அவங்களுடைய நடைமுறைகள் எல்லாமே எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் முறையான நடைமுறையில் முன்னெடுத்து செல்லப்படும். இப்போ சமூக கொள்கைகள் மற்றும் நிர்வாகம்ல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, முதன்மையாக சமூக கொள்கையின் கருத்து. சமூக கொள்கைனா என்ன, அதனுடைய அடிப்படை பண்புகள் அப்படின்னு சொல்லும்போது அது எதன் அடிப்படையில என்ன தேவைக்காக இந்த சமூக கொள்கைகள் உருவாக்கப்படுகின்றன அப்படிங்கிறது பார்க்கிறோம். அடுத்து சமூக கொள்கையின் குறிக்கோள்கள், என்ன நோக்கத்தை அடைவதற்காக இந்த கொள்கைகள் உருவாக்கப்படுகின்றன, அதனுடைய இறுதி இலக்கு என்ன. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய அனைத்து தரப்பட்ட மக்களினுடைய சமமான வாழ்வியல் நடைமுறை செயல்பாடுகளுக்காகத்தான் இந்த சமூக கொள்கைகள் அப்படிங்கிறது உருவாக்கப்படுது. அடுத்ததாக சமூக கொள்கையினுடைய கோட்பாடுகள். சமூக கொள்கைகள் உருவானதற்கான அடிப்படை கோட்பாடுகள் என்ன, தியரிஸ அடிப்படையா வச்சு இந்த சமூக கொள்கைகள் உருவாக்கப்பட்டது. இறுதியாக அதனுடைய நோக்கம், சமூக கொள்கை உருவாவதற்கான முதன்மையான நோக்கம் என்ன அப்படிங்கிறது பார்க்க. இப்ப சமூக கொள்கையின் பண்புகள் அப்படின்னு சொல்லும்போது, சமூக கொள்கை என்ன மாதிரியான ஒரு பண்புகளை இல்ல என்ன மாதிரியான பாதிப்புகளை சமூக அமைப்பில் கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு மாற்றத்திற்கான ஒரு நேர்மறையான கருவியாக இது கருதப்படுது. மாற்றம் அப்படிங்கிறது எங்க இருந்து வரும்? மக்கள் கிட்ட இருந்து வரும். அப்ப அந்த மக்கள் கிட்ட இருந்து வரணும் அப்படின்னா அவங்களுக்கு தேவையான சில அடிப்படை பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை அரசாங்கம், அது மாநில அரசாங்கமாகவோ அல்லது மத்திய அரசாங்கமாகவோ இருக்கட்டும், இந்த அரசாங்கங்கள் மக்களுக்கு அவங்களுடைய தேவைகளை நிவர்த்தி செய்யும் போது மட்டுமே மாற்றம் அப்படிங்கிறது அடிப்பட்ட சமூக அமைப்பில் இருந்து பெறப்படும். நம்ம சொல்லலாம், ஒரு பக்கம் எல்லாருமே ரொம்ப பெரிய பணக்காரங்களா இருக்காங்க, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங், வாழ்வியல் முறை மாறி இருக்கு, வாழ்வாதாரம் உயர்ந்திருக்கு, இது எல்லாமே சொல்லலாம். இதெல்லாம் சொன்னாலும் கூட இன்றளவும் ஒரு நாளைக்கு 3 வேளையும் உணவு கிடைக்காமல் பல லட்சம் மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்காங்க. இது எல்லாம் என்ன மாதிரியான ஒரு விளைவை நோக்கி செல்லுது அப்படின்னு சொல்லும்போது, சரியான நடைமுறைகளை பின்பற்றி உருவாக்கப்படும் சமூக கொள்கைகளின் மூலமாக சமூக அமைப்பில் அனைத்து தரப்பு மக்களிடம் இருந்தும் ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை, அதான் ஒரு நேர்மறையான மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த சமூக கொள்கை அப்படிங்கிறது ஒரு மிகச்சிறந்த கருவியாக பயன்படுத்தப்படுது. இது எப்போ மாற்றத்திற்கான ஒரு நேர்மறையான கருவியாக செயல்படும் அப்படின்னு பார்த்தோம்னா, திட்டம் தீட்டுபவர்கள், அது கொள்கை உருவாக்குபவர்கள் மக்களினுடைய பிரச்சனைகளை உண்மை நிலையை கண்டறிந்து அந்த பிரச்சனைக்கான தீர்வுகளை கொடுக்க முயற்சிக்கும் போது மட்டுமே சமூக கொள்கை என்பது ஒரு மாற்றத்திற்கான நேர்மறையான கருவியாக கருதப்படுது. இரண்டாவது, உள்ளடக்கத்தில் முதலீடு செய்கிறது. அதாவது இன்வெஸ்ட்மெண்ட். நம்ம எந்த அளவுக்கு சமூக அமைப்புகளையும் சமூக நிறுவனங்களையும் சமூகத்தில் வாழக்கூடிய மக்களையும் முன்னேற்றுவதற்காக அரசாங்கம் எந்த அளவுக்கான முதலீடுகளை சமூக கொள்கை உருவாக்கத்துல
இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் இந்த உள்ளடக்கத்தில் முதலீடு செய்தல் அப்படிங்கிறது குறிக்குது. ஸோ முதலீடு செய்யறது அப்படிங்கறது நம்ம பிசினஸ்ல தான் பண்ணுவோம்னு பார்ப்போம். ஆனா இங்க வந்து சமூக அமைப்புகள் அல்லது சமூக கொள்கைகள் உருவாக்கத்தின் மூலமாக மக்களினுடைய பிரச்சனைகளை தீர்க்கணும் அப்படின்னா அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான வழிமுறைகளை நாம கையாளணும். அப்ப அவங்களோட பிரச்சனைகளுக்கு தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா அந்த தீர்வுக்கான நடைமுறை விதிகளை செயல்படுத்தும் போது அதற்கு போதுமான அளவு பண முதலீடும் நமக்கு இங்க தேவைப்படுது. அடுத்ததாக கூட்டு தலையீட்டில் கவனம் செலுத்துது. அதாவது கலெக்டிவா எல்லாரும் சேர்ந்து சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கான செயல்பாடுகளில் இணைகிறது. இந்த கூட்டு தலையீடு அப்படின்னு சொல்லும் போது நம்ம வந்து அரசாங்கத்தின் நிர்வாக செயல்பாடுகளை 3 நிலைகளாக பிரிக்கலாம். உள்ளாட்சி அரசாங்கங்கள், மாநில அரசாங்கங்கள், மத்திய அரசாங்கம் அப்படின்னு சொல்லி. சோ இந்த 3 அரசாங்கங்களும் தன்னிறைவாக ஒன்னா சேர்ந்து செயல்படும் போது மட்டுமே நம்மளால நம்மளுடைய இலக்குகளை, அதாவது சமூக கொள்கையின் மூலமாக நாம் அடையவிருக்கும் விரும்பும் நோக்கங்களை நம்மளால அடைய முடியும். அடுத்ததாக சமூக கொள்கைகள் உருவாகுவதற்கான குறிக்கோள்கள் என்ன? ஏன் இந்த சமூக கொள்கைகள் அப்படிங்கிறது நமக்கு வேணும்? ஃபர்ஸ்ட் விஷயம், நன்மை செய்ய வேண்டும். இது என்ன நன்மை செய்யுது நமக்கு? சமூக கொள்கைகள் மூலமாக சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய மக்களுக்கு அது என்ன மாதிரியான நன்மைகளை வழிகோணுது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளை அது இல்லாம செய்யணும். முக்கியமானது அதுதான். சமூக கொள்கையினுடைய நோக்கம் வந்து என்னவா இருக்கும்னா, மக்களிடையே நிலவக்கூடிய சமூக பொருளாதார கல்வி அடிப்படையிலான மாற்றங்கள் அல்லது ஏற்றத்தாழ்வுகளை இல்லாம எல்லாரும் சரிநிகர் சமம் அப்படிங்கிற ஒரு நிலையை உருவாக்குவதுதான் சமூக கொள்கையினுடைய முதன்மையான நோக்கமாக செயல்படும். அதனாலதான் சொல்றாங்க, அது நன்மை செய்யறது மட்டுமே அதனுடைய முதன்மை நோக்கமாக, முதன்மை குறிக்கோளாக கொண்டு செயல்படக்கூடியது. 2வது, பொருளாதார மற்றும் பொருளாதாரமற்ற நோக்கங்கள். நம்ம சொல்லுவோம் சமூக அமைப்புல மாற்றங்கள் உருவாகணும் அப்படின்னா அது சமூக பொருளாதார வாழ்வியல் சார்ந்த விஷயங்களாக இருக்கணும். இது 3ஐயும் சேர்ந்து ஒரு மாற்றம் ஏற்படும் போது மட்டும்தான் அந்த கொள்கைகளை நம்மளால முழுமையாக செயல்படுத்த முடியும். அதன் மூலமாக நாம் விரும்பக்கூடிய சமூக மாற்றமும் நமக்கு இங்கே கிடைக்கும். அப்ப பொருளாதாரத்தை மட்டும் வளர்க்கணும்னு சொல்லி இண்டஸ்ட்ரீஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணோம்னா, தொழில்துறைகளில் மட்டும் நம்ம அதிகமான முதலீடுகள் செய்தோம்னா, இப்ப பொருளாதாரம் மற்ற துறைகள் என்ன ஆகும்? ஃபார் எக்ஸாம்பிள், உதாரணமா சொல்லணும்னா சுகாதாரம், மக்களினுடைய உணவு, அவங்களுடைய கல்வி, இதுக்கெல்லாம் அவங்க வந்து எங்க போய் யாருக்கிட்ட போய் டிமாண்ட் பண்ணுவாங்க? யாருக்கிட்ட போய் இதற்கான தேவைகள் எல்லாம் அவங்க பூர்த்தி செய்து கொள்ள முடியும்? அப்ப பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமோ அதே மாதிரி பொருளாதாரமற்ற நோக்கங்களுக்கும் நம்ம சொன்ன மாதிரி கல்வி, சுகாதாரம், வாழ்வியல் சார்ந்த விஷயங்கள், உணவு, இருப்பிடம், இது எல்லாத்துக்குமே வந்து அவங்க ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படிங்கறதா இதனுடைய 2வது குறிக்கோளாக சொல்லப்படுது. 3வது, பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளுக்கு வளங்களை மாற்றுதல். நம்ம எப்பவுமே சொல்லுவோம், இருப்பவர்கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி. இப்ப இது அவங்க கிட்ட இருந்து எடுத்து இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுன்றது கிடையாது. பணக்காரர்கள் மட்டுமே பணக்காரர்களாக வளர்ந்துகிட்டு போற நிலையை மாற்றி இல்லாதவர்களும், அதாவது பொருளாதார நிலையில் பின்தங்கி இருப்பவர்களையும் முன்னேற்றி பொருளாதார ரீதியாகவும் அவர்களை சமூக அமைப்பில் எல்லாத்துக்கும் ஈக்குவலா, எல்லாத்துக்கும் சமமான நிலையில கொண்டு செல்வதுதான் சமூக கொள்கையினுடைய குறிக்கோளாக கருதப்படுது. அதனாலதான் சொல்றாங்க, பணக்காரர்களிடமிருந்து ஏழைகளுக்கு வளங்களை மாற்றுதல். எக்கனாமிக் ரிசோர்ஸ் எல்லாமே, பொருளாதார வளங்கள் எல்லாமே அதிகமா பணக்காரர்கள் கிட்ட மட்டுமே போய் சேர்ந்துட்டே இருக்காம அதுல வேலை பார்க்கக்கூடிய அல்லது பின்தங்கிய பொருளாதார நிலையில் இருக்கக்கூடிய சக மனிதர்களுக்கும் அதனுடைய பொருளாதார வளங்கள் போய் சேரணும் அப்படிங்கறத அதனுடைய அடுத்த குறிக்கோளாக கருதப்படுது. இது என்ன இலக்கு வச்சிருக்காங்க? சமூக கொள்கைகள் வந்து எதை நோக்கி பயணிக்கிறாங்க, என்ன விரும்புறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவோம். அது என்னது சமூக நீதி? நீதி கிடைக்கணும்னா நம்ம கோர்ட்டுக்கு போவோம், ஏதாவது ப்ராப்ளம்னா அங்க வந்து நமக்கு ஜட்ஜ்மெண்ட் வந்து கொடுப்பாங்க, பிளஸ் ஆர் மைனஸஸ் வந்து இருக்கும்.
இங்க சமூக நீதி அப்படின்னு சொல்லும்போது நம்மளுடைய இந்திய அரசியல் அமைப்பின் படியே ஒரு இந்தியனாக பிறக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்தியால எந்த விதமான வேறுபாடும் காட்டாமல் சம உரிமை எல்லா இடத்துலயும் கிடைக்கணும் அப்படிங்கறதா அதனுடைய விதி. சோ அப்ப சமூக நீதி அப்படின்னு சொல்லும்போது நம்ம வந்து நம்ம சமூக அமைப்புல நிறைய வகைகள்ல ஏற்றத்தாழ்வுகள் கடைபிடிக்கிறோம். உதாரணமா சொல்லணும்னா பொருளாதாரம் அடிப்படையில, கல்வி அடிப்படையில, ஜாதி, மதம், இனம், மொழி இந்த மாதிரி எல்லா விஷயங்களிலுமே நம்ம மக்களுக்குள்ள நிறைய இடங்கள்ல ஏற்றத்தாழ்வுகள் வந்து நடைமுறையில் கடைபிடிக்கப்படுது. சட்டப்படி அது தப்புன்னு சொன்னா கூட நாம நடைமுறையில அதை ஏத்துக்கிறதுக்கு நிறைய பேருக்கு வந்து அதை ஏற்று பழக்கப்படுத்தி கொள்ளுவதில் சில கஷ்டங்கள் ஃபீல் பண்றாங்க. ஸோ அப்போ சமூக நீதி, சோசியல் ஜஸ்டிஸ் வேணும் அப்படின்னா எல்லாத்துக்குமே எல்லாமே கிடைக்கணும். எந்த வித இது வந்து பணக்காரங்களுக்கு மட்டும்தான், இது வந்து ஏழைங்களுக்கு கிடையாது. அந்த காலத்துல வந்து நம்ம சொல்லுவோம், இந்த கோயிலுக்குள்ள நுழைகிறது வந்து உயர் சாதியினருக்கு மட்டும்தான், தாழ்த்தப்பட்டவர்களுக்கு வந்து கோயிலுக்குள்ள செல்வதற்கு அனுமதி கிடையாது அப்படின்னு சொல்லப்படும். அந்த மாதிரி நிலைகள் எல்லாம் இப்போ மாறிடுச்சு அப்படின்னா அது உடனே மாறல. அந்த மாற்றத்திற்கு பல ஆண்டுகள் நம்ம எடுத்துக்கிட்டோம். அந்த மாதிரி சமூக அமைப்பில் எந்த விதத்திலையும் யாருக்குள்ளேயும் பாரபட்சம் இல்லாம, ஏற்றத்தாழ்வு இல்லாம எல்லாரும் எல்லாமே கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த சமூக நீதி அப்படிங்கிறது. அதை தொடர்ந்து இரண்டாவதா சொல்றது சமூக சமநிலை. சமநிலை வந்து ஈக்குவல் ட்ரீட்மெண்ட். நம்ம ஒருத்தரை வந்து ஒரு 10 பேர் இருக்காங்க அப்படின்னா அந்த 10 பேரையுமே ஈக்குவலா பார்க்கணும். ஒருத்தர் வந்து ஜாதி அடிப்படையிலயோ இல்ல ஒருத்தர் வந்து பொருளாதார அடிப்படையிலயோ இவங்க பெரியவங்க, இவங்க சின்னவங்க, இவங்க பிற்படுத்தப்பட்டவங்க, தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லி அந்த பாகுபாடு இல்லாம நம்ம எல்லாரும் எல்லாமே சமம்தான். சமூக அமைப்பை பொறுத்த அளவுக்கு இல்ல அரசாங்கத்தை பொறுத்த அளவுக்கு அரசியல் அமைப்பின்படி நாம எல்லாருமே இந்தியர்களாக பிறந்த எல்லாருமே இந்திய அரசியல் அமைப்பை பொறுத்த அளவுக்கு நமக்கு எல்லா இடத்துலயுமே சமநிலை, அதாவது ஈக்குவல் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சமமான ட்ரீட்மெண்ட் வந்து நமக்கு கிடைக்கணும் அப்படிங்கிறது சமூக சமநிலை. மூன்றாவது சமூக அமைதி. ஸோ அமைதி, சோசியல் பீஸ் அப்படிங்கிறது, அமைதிங்கிறது நம்ம எப்பவுமே எல்லாருமே விரும்புறது. அது அந்த அமைதி அப்படின்னா 2 நாடுகளுக்கு நடுவுல சண்டை போடும்போது அந்த போர்லாம் இல்லாம அமைதியான சூழல்ல செல்லணும் அப்படிங்கிறத தாண்டி சமூக அமைதி அப்படின்னு சொல்றது நாம வாழக்கூடிய சமூகங்கள், அது சின்னதா இருக்கலாம், பெருசா இருக்கலாம், ஒரு ஸ்டேட்டா இருக்கலாம், ஒரு வில்லேஜா இருக்கலாம், நாம வாழக்கூடிய சமூக அமைப்புல அங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு இடையே எந்த விதமான கருத்து வேறுபாடும், சச்சரவுகளும், சண்டைகளும் இல்லாம எல்லாருமே, அது அவங்க வேற வேற மதமா இருக்கலாம், இனத்தை சார்ந்தவர்களாக இருக்கலாம், இல்ல வேற மொழி பேசுபவர்களாக இருக்கலாம், யாரா இருந்தாலும் ஒரு சமூக அமைப்பில் வாழக்கூடியவர்கள் நாம் எல்லாரும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அப்படிங்கிற எண்ணத்தோட அவங்களுக்குள்ள ஒரு அமைதியான சூழ்நிலை, பீஸான என்விரான்மெண்ட் வந்து இருக்கணும் அப்படிங்கறதான் சமூக கொள்கையினுடைய 3வது இலக்காக கருதப்படும். அடுத்து சொல்லும்போது சமூக ஒருங்கிணைப்பு. சமூக அமைப்புல வாழ்றாங்க, இல்ல நம்ம ஊர்லயே கிராமத்திலேயே மக்கள் எல்லாம் வாழ்றாங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்குள்ள ஒரு ஒற்றுமை உணர்வு வந்து இருக்கணும், அமைதி இருக்கணும் அப்படின்னு சொன்னோம்னா நாம எல்லாரும் ஒண்ணு, நமக்குள்ள ஜாதி மத இன வேறுபாடு கிடையாது அப்படிங்கிற எண்ணம் அங்கு வசிக்கக்கூடிய ஒவ்வொருத்தர் மனத்திலும் இருக்கும் போது மட்டுமே இந்த சமூக ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது நம்மளால நடைமுறையில் சாத்தியப்படுத்த முடியும். ஒருத்தர்கிட்ட அந்த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இருந்ததுன்னா கூட, கருத்து வேறுபாடு இருந்ததுன்னா கூட அவங்க மூலமாக மற்றவர்களினுடைய எண்ணங்களும் சிந்தனைகளும் சில தவறான வழிமுறைகளின் மூலமாக எதிர்மறையான மாற்றங்களை சந்திக்கிறதுக்கு வாய்ப்புகளும் ஏற்படுத்தப்படும். அப்ப சமூக கொள்கையினுடைய நோக்கம் வந்து சமூக அமைப்பில நீதியையும், சமநிலையான சூழ்நிலையையும், அமைதியையும், மக்களுக்கிடையே முறையான ஒருங்கிணைப்பையும் ஏற்படுத்துவதுதான் சமூக கொள்கையினுடைய இலக்குகளாக தீர்மானிக்கப்படும். சமூக கொள்கையின் கோட்பாடுகள், அதனுடைய கோட்பாடுகள் என்ன சொல்றாங்க, தியரிஸ்ன்னு சொல்லுவோம், கொள்கைகள். சமூக கொள்கையினுடைய கோட்பாடுகள் என்ன மாதிரியான சமூக அமைப்பு வேணும் அப்படின்னு சொல்லி நமக்கு சொல்றாங்க. முதன்மையானது ஒற்றுமையின் கொள்கைகள். சோ நம்ம எல்லாரும் ஒற்றுமையா இருக்கணும்னா நமக்குள்ள என்ன வேணும்?
வி ஃபீலிங் வேணும். நாம எல்லாம் ஒண்ணு அப்படிங்கிற ஃபீலிங் வந்து வேணும். நம்ம எந்த ஸ்டேட், எந்த மொழி பேசினாலும் நாம எல்லாம் இந்தியர்கள்னு சொல்லும்போது எல்லாரும் ஒன்னா இணைவோம். அதே மாதிரி ஒற்றுமை அப்படிங்கிறது மக்களுக்கு இடையே இருக்கக்கூடிய வலிமையான ஆயுதம். அந்த ஆயுதத்தை நாம எப்படி பயன்படுத்த போறோம்? அந்த ஒற்றுமை அப்படிங்கிறது நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து எதிர்த்து வர எதிரிகளை சந்திக்கக்கூடிய தைரியத்தையும் ஆற்றலையும் நமக்கு கொடுக்கக்கூடியது. சோ அப்போ ஒற்றுமையா இருக்கணும் அப்படின்னா இந்த சமூக கொள்கைகள் அதற்கான வழிமுறைகளாக என்ன சொல்றாங்க? நம்ம எல்லாம் சமூக அமைப்புல இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே ஒன்னா இருக்கணும், ஒற்றுமை உணர்வோடு இருக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சமூக கொள்கைகள் அதற்கான பங்களிப்புகளை எப்படி கொடுக்கிறது, அதனுடைய செயல்பாடுகள் என்ன கொண்டு வராங்க அப்படிங்கிறது இந்த ஒற்றுமையின் கொள்கைகளின் கீழ் செயல்படுத்தப்படுது. நம்ம இப்பதான் பார்த்தோம் சமூகத்துல சமூக சமநிலை அப்படின்னு பார்த்தோம் இலக்குகள் பார்க்கும்போது. அதே தான் இரண்டாவதாக சமத்துவத்தின் கொள்கைகள். சமத்துவம்னு சொல்லும்போது மக்களுக்கு இடையே எந்த விதமான வேறுபாடும், அது பொருளாதாரம், கல்வி, உணவு, வீடு, என்ன விதமான வேறுபாடுகளாக இருந்தாலும் சரி, எந்த விதமான வேற்றுமை உணர்வும் இல்லாமல் எல்லாருமே ஒண்ணுதான் அப்படின்னு நினைக்கக்கூடிய நிலையைத்தான் இந்த சமத்துவ கொள்கை அப்படிங்கிறது உருவாக்குது. ஸோ சமத்துவம் அப்படின்னு சொல்லும்போது பேசுறதுக்கு வேணா ஈஸியா இருக்கும், எல்லாரும் சரி நிகர் சமம், நமக்குள்ள எந்த விதமான கருத்து வேறுபாடுகளும் இல்லை அப்படின்னு சொல்லி. ஆனா அது எப்போ அதனுடைய உண்மை நிலையை அடையும் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த சமத்துவ கொள்கையின் மூலமாக நமக்குள்ள இருக்கக்கூடிய வேறுபாடுகளை நீக்கி பொருளாதார அடிப்படையிலயோ, கல்வி அடிப்படையிலயோ, சமூக மாற்றத்தின் அடிப்படையிலயோ நாம வளர்ச்சி நிலையை அடையும் போது, ஓகே, இருக்கக்கூடிய நிலையில இருந்து அடுத்த நிலை வளர்ச்சியை அடையும் போது நாம என்ன பண்றோம் அப்படின்னா நாட்டினுடைய வளர்ச்சிக்கு உதவுறோம். சோ ஒரு நாடு நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், வளர்ச்சி அடைந்த நாடுகள், வளரும் நாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம பிரிக்கிறோம். சோ வளர்ந்து வரும் நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகள் முன்னேறி அடுத்த நிலையை அடையணும் அப்படின்னா அதற்கு பெரும்பான்மையாக அங்க இருக்கக்கூடிய மக்கள், அவர்களினுடைய மனித வளம், அவர்களுக்கிடையே இருக்கக்கூடிய ஒற்றுமை உணர்வு, அதன் மூலமாக அந்த ஒற்றுமை உணர்வின் மூலமாக அவர்கள் அடையவிருக்கும் இலக்கை நோக்கி பயணிப்பது. இதுதான் இந்த சமத்துவ கொள்கையினுடைய முதன்மையான கோட்பாடாக கருதப்படும். இறுதியாக துணை கொள்கைகள், சப்சிடரி கோட்பாடுகள் அப்படின்னு சொல்லலாம். இது என்ன பண்ணுது அப்படின்னா அவங்க கொள்கை உருவாக்கத்துல சமூக கொள்கைகளுக்கான திட்டமிடல் பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா யாருக்காக அந்த திட்டமிடல் உருவாக்கப்படுதோ அவர்களிடம் சென்று நேரடியாக கள ஆய்வு மேற்கொள்றதுன்னு சொல்லுவோம், ஃபீல்டு ஸ்டடி பண்ணணும். என்ன பண்ணணும், அவங்களுடைய உண்மையான பிரச்சனை என்ன, அந்த பிரச்சனைக்கு தீர்வாக அவர்கள் எதிர்பார்ப்பது என்ன அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் நேரடியா மக்கள் கிட்ட, அதாவது யாருக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்களோ, யாருக்காக நம்ம இந்த கொள்கைகள் உருவாக போறோமோ அவங்க கிட்ட இருந்து நேரடியா களத்துல சென்று அவங்களுடைய கருத்துக்களை கேட்டறியும். இப்ப அவங்களுடைய கருத்துக்களை கேட்டறிஞ்சதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு என்ன தேவை இருக்கு அப்படிங்கறது நம்மளால புரிந்து கொள்ள முடியும். சோ மக்களினுடைய தேவைகளை அறிந்து புரிந்து கொண்டதுக்கு அப்புறமாக உருவாக்கப்படக்கூடிய சமூக கொள்கைகள் தான் இறுதியாக அதனுடைய இலக்கை அடையும். அது இல்லாம கொள்கையை உருவாக்குபவர்களினுடைய எண்ணங்களின் அடிப்படையிலும் அவர்களுடைய யூகங்களின் அடிப்படையிலும் கொள்கைகள் உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா அது உண்மையான இலக்கை, அந்த என்ன பர்பஸ்க்காக அந்த சமூக கொள்கை உருவாக்கப்பட்டதோ அதனுடைய உண்மையான இலக்கை அதனால சென்றடைய முடியாது. அப்போ உண்மையான இலக்கை அடையணும்னா சமூக கொள்கை உருவாக்கத்துல மக்களினுடைய பங்களிப்பும் இருக்கணும். மக்களினுடைய பங்களிப்பு இருக்கும் போது மட்டுமே அதன் உண்மை நிலையை அவங்களால புரிஞ்சுக்க முடியும். அவங்க என்ன நோக்கத்தை அடைவதற்காக அந்த கொள்கைகளை திட்டமிடுறாங்களோ அந்த கொள்கைகளை அடைவதற்கு முழுமையான வழிகோலுதல் அவங்களால நமக்கு கொடுக்க முடியும். இதுதான் சமூக கொள்கைகளின் கோட்பாடுகளாக நாம இங்க பார்க்கக்கூடியது. அதனுடைய மாதிரி வடிவமைப்புகள் என்ன? சமூக கொள்கைகள் உருவாகணும் அப்படின்னா அவங்க சில மாதிரி அமைப்புகள், மாதிரி வடிவங்கள் நமக்கு கொடுக்குறாங்க. முதன்மையானது சமூக கொள்கையின் எஞ்சிய நலன் மாதிரி.
அதாவது எக்ஸஸா இருக்கிறது அப்படிங்கிறது இல்லாம சமூக கொள்கை எப்படி இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி பணக்காரர்களை மேலும் பணக்காரர்களாக வளர்க்கும் திட்டங்களாக இல்லாமல், தாழ்த்தப்பட்டவர்கள், பிற்படுத்தப்பட்டவர்கள், பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக, கல்வி அடிப்படையில் இதிலெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கக்கூடியவங்கள முன்னேற்றி கொண்டு வர்றதுதான் இந்த சமூக கொள்கையினுடைய நோக்கமாக இருக்கணும். அப்ப அதற்காக முதல் மாதிரி வந்து அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா, எஞ்சிய நலன் மாதிரி. யாருக்கெல்லாம் அந்த நலன்கள் தேவைப்படுது? இப்போ எனக்கு வந்து கல்வி அடிப்படையிலான வளர்ச்சி தேவைப்படுதுன்னா எனக்கு கல்வி கொடுக்கணும். இன்னொருத்தருக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், உட்கட்டமைப்பு வசதிகள் தேவைப்படுது அப்படின்னா அவங்களுக்கு அந்த உட்கட்டமைப்பு வசதிகள் சார்ந்த கொள்கைகள் உருவாக்கப்படணும். இதே இது இன்னொருத்தருக்கு வந்து சமூக அடிப்படையிலான மாற்றங்கள் இல்ல சமூக மாற்றத்திற்கு தேவையான கொள்கைகள் உருவாக்கணும் அப்படின்னா அதற்கு தேவையான கொள்கைகள் அந்த பகுதியை சார்ந்த இல்ல அந்த இனத்தை சார்ந்த மக்களுக்காக உருவாக்கப்படணும். சோ இப்ப இந்த நலன் மாதிரி அப்படின்னு சொல்லும் போது ஒரு மாடல் வந்து கிரியேட் பண்றாங்க. இப்படிதான் இருக்கணும், இப்படி இருந்துச்சுன்னா நீ அடுத்து எதிர்காலத்தில் வரக்கூடிய சமூக மாற்றம் அப்படிங்கிறது நாம ஆசைப்பட்ட மாதிரி, நம்மளுடைய முன்னோர்கள் ஆசைப்பட்ட மாதிரி ஒரு நல்ல வளர்ச்சியடைந்த நாடாக சமூக மாற்றம், நேர்மறையான சமூக மாற்றத்தை எதிர்கொள்ளக்கூடிய சமூகமாக நம்மள மாற்ற முடியும் அப்படின்னு சொல்றோம். இரண்டாவது, சமூக கொள்கையின் தொழில்துறை சாதனை செயல்திறன் மாதிரி. தொழில்துறை சொல்லும் போது நம்ம இண்டஸ்ட்ரியல் செக்டார்ஸ்ன்னு சொல்லுவோம், தொழில் நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு நாட்டினுடைய முதுகெலும்பாக கருதப்படுறது அந்த நாட்டினுடைய தொழில் சார்ந்த முன்னேற்றங்கள். நம்ம பொதுவாக சொல்லலாம் வந்து இந்தியாவை பொறுத்த அளவுக்கு 75% வந்து கிராம பகுதிகளாக இருக்கிறதுனால அதுதான் நம்மளுடைய முதுகெலும்புன்னு சொல்லுவோம். சோ இப்போ அந்த பொருளாதார நிலையில் நம்மளுடைய நாடு வளர்ச்சியடைந்த நாடாக வளரணும் அப்படின்னா அவங்க பொருளாதாரத்துல அல்ல தொழில் துறையில எந்த அளவுக்கான முன்னேற்றங்களை முன்னெடுத்து செல்றாங்க அப்படிங்கிறது இங்க ஒரு முக்கியமான விஷயம். இப்ப தொழில்துறையில நீங்க முன்னேறணும் அப்படின்னா நமக்கு அங்க மெயினா என்ன வேணும்? இன்வெஸ்ட்மெண்ட் இருக்கும், மெஷினரிஸ் இருக்கும், மூலப்பொருட்கள் இருக்கும், மூலதனம் இருக்கும், எல்லாமே இருக்கும். இது எல்லாமே இருந்தாலும் கூட இது எல்லாத்தையும் செயல்படுத்துவதற்கு நமக்கு முக்கியமான ஒண்ணு வேணும், மனித வளங்கள். சோ மனித வளம் இல்லாம நம்ம கிட்ட எவ்வளவு பணம் இருந்தாலும், எவ்வளவு பொருட்கள் இருந்தாலும், எவ்வளவு இயந்திரங்கள் இருந்தாலும் அதை செயல்படுத்துவதற்கு, அதை ஆக்கப்பூர்வமாக மாற்றி உற்பத்தி செய்யப்பட்ட பொருட்களாக மாற்றுவதற்கு நமக்கு என்ன வேணும் அப்படின்னா மனித வளங்கள் வேணும். சோ அப்ப இங்க தொழில்துறை சாதனை செயல்திறன் மாதிரியில பார்க்கும்போது மனித வளங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறது. அதுலயும் குறிப்பா மனித வளங்களை சிறப்பான முறையில் எப்படி பயன்படுத்தி நிர்வாகத்தினுடைய அல்லது அந்த நிறுவனத்தினுடைய முன்னேற்றத்தை கொண்டு செல்வது அப்படிங்கிறதுக்கு அதிகமான முக்கியத்துவம் இங்கு கொடுக்கப்படுது. அடுத்ததாக சமூக கொள்கையின் நிறுவன மறுபகிர்வு மாதிரி. அட்மினிஸ்ட்ரேஷன் சொல்றோம் இல்லையா, நிர்வாகம்னு பார்க்கும்போது எந்த மாதிரியான ஒரு சின்ன ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரி, ஒரு குடிசை தொழிலாக இருந்தாலும் சரி, பெரிய தொழில் நிறுவனமாக இருந்தாலும் சரி, அவங்க எல்லாத்துக்குமே அந்த நிர்வாக அமைப்பு அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். முறையான நிர்வாகம் இல்லாம, சரியான கண்ட்ரோல் இல்லாம நிறைய தொழில்துறை நிறுவனங்கள் வந்து இழப்பை சந்திச்சு ஒண்ணுமே இல்லாம போயிருக்காங்க. சோ அந்த நிலை இல்லாம இருக்கணும் அப்படின்னா நிறுவனத்தை சரியான முறையில் வழிநடத்தி செல்வதற்கு முறையான சமூக கொள்கைகள் கொண்ட ஒரு மாதிரி வடிவம் வேணும் அப்படிங்கிறது தான் இது சொல்லக்கூடியது. இறுதியாக சமூக கொள்கையினுடைய நோக்கம் என்ன? அவங்க என்ன நோக்கத்திற்காக இந்த சமூக கொள்கைகள் வந்து உருவாக்கப்படுது? முதன்மையானது சமூக கொள்கை நலனை பற்றியது. யாரினுடைய நலனை பற்றியது? சமூக கொள்கை உருவாக்குறதோ அப்படிங்கிறது நலனை உருவாக்குவதற்காக கொண்டு வரப்படுதுன்னு சொல்றாங்க. யாரினுடைய நலனைன்னு பார்த்தோம்னா சமூகத்தில் வாழக்கூடிய மக்களினுடைய நலன் தான். பட் மக்களையே நம்ம வந்து இரு பிரிவினரா பாக்குறோம். ஒரு பக்கம் பொருளாதார நிலையில் உயர்ந்தவர்கள், இன்னொரு பக்கம் பொருளாதார நிலையில் பின்னடைவில் உள்ளவர்கள், பின்தங்கி உள்ளவர்கள். சோ இதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா இந்த பின்தங்கி உள்ளவர்களை முன்னேற்றி பொருளாதார நிலையில் முன்னேறி செல்பவர்களுக்கு சமமான
வாழ்வியல் முறையை கொடுப்பதுதான் இந்த சமூக கொள்கையினுடைய முதன்மையான நோக்கம். அதுதான் நலனை பற்றியது அப்படின்னு சொல்றாங்க. இரண்டாவதாக இது கொள்கைகளை பற்றியது. சமூக கொள்கை அப்படிங்கிறது வந்து கொள்கைகளை உருவாக்குவது பற்றியது. எதற்காக கொள்கைகள் உருவாக்கப்படணும்? நமக்குள்ள பலவிதமான ஏற்றத்தாழ்வுகள், பலவிதமான பேதங்கள், நிறைய டிஃபரன்சஸ் நிறைய இருக்கு. இந்த எல்லாத்தையுமே சரி பண்ணி சமநிலையில இல்ல சமூக அமைதியான சூழ்நிலையில இதில் எல்லாத்தையும் கொண்டு வந்து சமூக அமைப்பை முன்னேற்றி கொண்டு போகணும் அப்படின்னா அதற்கான சரியான கொள்கைகள் உருவாக்கப்படணும். சோ சரியான கொள்கைகள் உருவாக்கப்படணும் அப்படின்னா ஏற்கனவே பார்த்த மாதிரி உண்மை நிலை, அதாவது மக்களினுடைய தேவைகள் என்ன, அவங்களினுடைய உண்மை நிலை என்ன அப்படிங்கிறத கண்டறிஞ்சு அதை சரி செய்வதற்கான சரியான வழிமுறையை கண்டுபிடிச்சு அதை நம்ம கொள்கையாக மாற்றம் செய்யும் போது மட்டுமே இந்த சமூக கொள்கை அப்படிங்கிறது அதனுடைய நோக்கத்தை அடைய முடியும். அடுத்ததாக சமூக பிரச்சனைகளுடன் தொடர்புடையது. யூஸ்வலாவே சமூக அமைப்புல என்ன மாதிரியான பிரச்சனைகளை நாம எதிர்கொள்றோம்? சில அடிப்படை விஷயங்கள்ல மட்டும்தான் இந்த பிரச்சனைகள் வந்து உருவாகுது. ஒண்ணு, பொருளாதாரம் அடிப்படையில ஏழை பணக்காரன் அப்படிங்கிற டிஃபரன்சஸ். ரெண்டாவது, படிச்சவங்க படிக்காதவங்க கல்வி அறிவு அடிப்படையில. மூன்றாவது, நம்ம மதம் அல்லது ஜாதி, இனம், மொழி அதன் அடிப்படையில. சோ இப்ப இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கொடுக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? இப்ப பொருளாதார பின்னடைவை சரி செய்யணும் அப்படின்னா நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி அந்த கொள்கைகள், சமூக கொள்கை அப்படிங்கிறது கொள்கைகளை பற்றியதாக உருவாக்கப்படும் போது மக்கள் அவங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக்குவாங்க. அது அவங்களுடைய அடிப்படை தேவைகள், உணவு, உடை, இருப்பிடம், வாழ்வதற்கான நல்ல ஒரு வீடு, இது எல்லாத்தையுமே அவங்களால ஏற்படுத்தி கொள்ள முடியும். இப்ப சமூக பிரச்சனைகளுடன் தொடர்புடையதுன்னு சொல்லும் போது சமூகத்துல முக்கியமா நாம சந்திக்கக்கூடிய இன்றைய கால சூழ்நிலையில் நாம சந்திக்கக்கூடிய பிரச்சனையாக பார்க்கலாம் கல்வி அடிப்படையிலானது. ஏன் கல்வி அடிப்படையிலான பிரச்சனை வருது? ஏன்னா பொருளாதாரத்துல உயர்ந்து நிக்கக்கூடியவங்களுக்கு தான் எங்க போனாலும் என்ன படிப்பு வேணும்னாலும் அவங்களால அதை ஈஸியா அக்சஸ் பண்ண முடியுது. ஏன்னா அவங்க கிட்ட வசதி இருக்கு. நாம பொருளாதார நிலையில பின்தங்கி இருக்கிறதுனால நாம நினைச்ச படிப்பை நம்ம ஆசைப்பட்டதை நம்மளால செய்ய முடியல. அது எல்லாமே எக்ஸ்பென்சிவா இருக்கு, காஸ்ட்லியா இருக்கு. சோ அப்ப மக்களினுடைய உண்மை பிரச்சனை என்ன அப்படிங்கறத கண்டறிஞ்சு அந்த பிரச்சனையை சரி செய்வதுதான் உண்மையிலேயே சமூக கொள்கையினுடைய நோக்கமாக இருக்கும். இறுதியாக இது ஒரு பயன்பாட்டு பொருள். நம்ம எப்பவுமே சட்டங்கள் இயற்றுறதும் கொள்கைகள் உருவாக்குறது இது எல்லாமே வந்து ஓகே உருவாக்கிடுவாங்க, அதை பாஸ் பண்ணிடுவாங்க, அது ஒரு பாலிசியா கிரியேட் ஆயிரும். பட் அந்த கொள்கைகள், உருவாக்கப்பட்ட கொள்கைகள் எல்லாமே எந்த அளவுக்கு நடைமுறையில் பின்பற்றப்படுது அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறிதான். ஏன்னா கொள்கைகளாக உருவாக்கப்படக்கூடிய திட்டங்களும் செயல்பாடுகளும் நிறைய பெயரளவில் மட்டுமே இன்றளவும் இருக்கு, அல்லது புத்தக வடிவில் மட்டுமே இன்றளவும் இருக்கு. ஆனா உண்மையான செயல்பாடுன்னு வரும்போது ஒரு சில விஷயங்கள் மட்டும்தான். அதாவது அந்த ஒரு சில விஷயங்கள்னு சொல்லும் போது மக்களினுடைய தேவைகளுக்கு எது முன்னுரிமை, எந்த கொள்கை முன்னுரிமை அளிக்கிறதோ அந்த கொள்கை மட்டுமே பயன்பாட்டு பொருளாக ஒவ்வொரு நாளும் வாழ்வியலில் மக்கள் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தீர்வுகளாக கருதப்படுது. சோ அப்ப சமூக கொள்கை அப்படிங்கிறது அதனுடைய இலக்கு அல்லது அதனுடைய நோக்கத்தை அடையணும் அப்படின்னு சொன்னோம்னா அது மக்கள் நலனை பற்றியதாக இருக்கணும். குறிப்பாக கொள்கைகளை உருவாக்குவதாக இருக்கணும். மக்களுடைய நலனை வளர்ப்பதற்கு தேவையான கொள்கைகளை உருவாக்கக்கூடியதா இருக்கணும். இது எல்லாத்தையும் விட அந்த கொள்கைகள், சமூக கொள்கைகள் அப்படிங்கிறது சமூகத்தில் நிலவக்கூடிய பிரச்சனைகளுக்கு தொடர்புடையதாக இருக்கணும். அவங்க நேரடியாகவும் மறைமுகமாகவோ எப்படி வேணுமானாலும் இருக்கலாம். பட் சமூகத்தில் ஏற்படக்கூடிய, சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வுகளை வழங்கக்கூடிய கொள்கைகளாக இருக்கணும். அதே மாதிரி அந்த அப்படி வழங்கப்பட்ட தீர்வுகள் முழுமையான பயன்பாட்டையும் சமூக அமைப்பில் சமூக கொள்கைகளை பயன்படுத்துவதிலும் அது முழுமையான பயன்பாட்டை கடைபிடிக்கணும் அப்படிங்கறதுதான் சமூக கொள்கையினுடைய நோக்கம். சோ இப்ப இது வந்து ஃபர்ஸ்ட் யூனிட், முதல் அழகு தான் நம்ம வந்து பார்த்திருக்கோம், இன்ட்ரோடக்ஷன். இப்ப இரண்டாவது தொகுதி
இதுல நம்ம பார்க்க போறது சமூக கொள்கை மற்றும் நிர்வாகம். இப்ப இதுவரைக்கும் சமூக கொள்கைனா என்ன, அதனுடைய குணநலன்கள், குறிக்கோள்கள், இலக்கு, அதனுடைய நோக்கம், இதுதான் நம்ம பார்த்திருக்கோம். இப்ப சமூக கொள்கைகள் மற்றும் நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது நான் ஏற்கனவே சமூக கொள்கைனா என்னன்னு தெளிவுபடுத்தியிருக்கேன். நிர்வாகம்னா என்னன்னு தெளிவுபடுத்தியிருக்கேன். இரண்டாவதாக நம்ம பார்க்க போறது சமூக கொள்கை மற்றும் நிர்வாகத்தில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள். சோ இந்த சமூக கொள்கைகளை செயல்படுத்துவதிலும் உருவாக்குவதிலும் அதை நிர்வகிப்பதிலும் எந்தெந்த அரசு நிறுவனங்கள், அரசு துறைகள், கமிஷன்ஸ், கமிட்டிஸ் வந்து இதுல இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கறது பார்க்க போறோம். இறுதியாக அதனுடைய முடிவுரை பார்ப்போம். இப்ப சமூக கொள்கை மற்றும் நிர்வாகம் அப்படின்னு சொல்லும்போது சமூக கொள்கைய சிறந்த முறையில செயல்படுத்தணும் அப்படின்னா அது என்னென்ன காரணிகள் மூலமாக நம்மளால செயல்படுத்த முடியும். நம்ம இதுக்கு முன்னாடிதான் பார்த்தோம். சமூக கொள்கை அப்படிங்கிறது பயன்பாட்டு கருவியாக செயல்படணும் அப்படின்னு சொல்லி. சோ அப்ப அந்த பயன்பாட்டு கருவியாக செயல்படும் போது அது சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அல்லது பின்னடைவுகள் என்ன அப்படின்னு சொல்லும் போது, முதலாவதாக சமூக நிர்வாகிகள் அவங்களுடைய பொறுப்புகளையும் கடமைகளையும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் சொல்றோம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னது, சமூக நிர்வாகிகள், சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய தலைவர்கள் அல்ல நம்மை நிர்வகிக்கக்கூடிய நிர்வாகிகள் தங்களினுடைய பொறுப்பு மற்றும் அதிகாரத்தினுடைய செயல்பாடுகளை புரிந்து அதன் மூலமாக இந்த சமூக கொள்கைகளை செயல்படுத்துறதுக்கு அவங்க முயற்சி செய்ய வேண்டும். இரண்டாவது, இது எல்லாமே விதிகளுக்கு உட்பட்டு தெளிவான வழிகாட்டுதல்களின்படி செயல்படுத்தக்கூடியதாகவும் இருக்கணும். சோ அப்ப விதிகளுக்கு உட்பட்டு அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம்? சமூக கொள்கைகள் உருவாக்கப்படும் போதே அதை செயல்படுத்துவதற்கான நெறிமுறைகளும் வழிமுறைகளும் தெளிவாக வடிவமைக்கப்படுது. அந்த வழிமுறைகளை பின்பற்றி தான் நாம என்ன பண்ணணும், அதனுடைய செயல்பாடுகளை செயல்படுத்தி காமிக்கணும். இதற்கு முக்கியமானது பயிற்சி பெற்ற மனித வளங்கள். நம்ம முன்னாடியே பார்த்தோம், ஹியூமன் ரிசோர்ஸ், மனித வளங்கள் அப்படிங்கிறது எந்த ஒரு இடத்துலையும், குறிப்பாக தொழில்துறை நிறுவனங்களில் முக்கியமான பங்களிப்பை கொடுக்கிறாங்க. இப்ப இங்க இது தொழில்துறை நிறுவனமாக இல்லாவிட்டாலும் கூட பயிற்சி, அதாவது பயிற்சி பெற்ற மனித வளங்கள் கிடைக்கும் போது, சமூக கொள்கைகள் தொடர்பாக பயிற்சி பெற்ற மனித வளங்கள் கிடைக்கும் போது மக்கள் கிட்ட அதை எடுத்து கொண்டு போறதுல இன்னமும் அவங்களுடைய பணி வந்து எளிமையாக்கப்படும். ஏன்னா அவங்களுக்கு மக்களை பத்தி தெரியும், அவங்களை எப்படி கையாளுவது அப்படிங்கிறதுலயும் அனுபவம் இருக்கும், பயிற்சி பெற்றிருப்பாங்க. அவங்களுடைய தேவைகளை எப்படி நம்ம முன்னெடுத்து செல்றது, அதற்கான வழிமுறைகளாக என்ன சொல்றது அப்படிங்கிறதும் அவங்களுக்கு தெரியும். சோ அப்ப அந்த முறையான பயிற்சி இருந்துச்சு அப்படின்னா அப்படி கிடைக்கக்கூடிய மனித வளங்களின் மூலமாக நாம் அடைய நினைக்கும் இலக்கை சுலபமாக நம்மளால அடைய முடியும். தகவல் தொடர்பு இது மிகப்பெரிய ஆயுதம். அதுவும் இன்றைய கால நவீன சூழ்நிலையில் தகவல் தொடர்பு இருக்கிறதுனால நம்ம எந்த இடத்துல இருந்து வேணாலும் நம்மை சுற்றி சர்வதேச அளவுல நடக்கக்கூடிய நிகழ்வுகள் அனைத்தையுமே நம்மளால தெரிஞ்சுக்க முடியும். சோ இந்த தகவல் தொடர்பு வந்து சமூக கொள்கைக்கோ அல்லது நிர்வாக அமைப்பிற்கோ எப்படி உதவி செய்யுது அப்படின்னு நம்ம பாக்குறோம்னா, தகவல் தொடர்பின் மூலமாக ஒரு நபர் தன்னுடைய பிரச்சனை என்ன, இப்போ நம்ம வந்து கவர்மெண்ட் சைடே நம்ம நிறைய பார்க்கலாம், மக்கள் வந்து நேரடியாக அந்த மாநிலத்தினுடைய முதலமைச்சருக்கோ இல்ல பிரதமருக்கோ குடியரசுத் தலைவருக்கோ தங்களுடைய பிரச்சனைகளை தெரிவிக்கும் அளவிற்கு இன்றைய காலத்தில் தகவல் தொடர்பு அப்படிங்கிறது வளர்ச்சி அடைஞ்சிருக்கு. சோ இந்த தகவல் தொடர்புகள் எல்லாம் நம்மளுடைய வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் செயல்பாடுகளை விரிவாக்கம் செய்வதற்கும் மிகவும் இன்றியமையாததாக இருக்கு. கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு. சோ எந்த ஒரு விஷயமுமே வந்து முறையான நிர்வாகத்தை பொறுத்தளவு, சமூக கொள்கைகள்ன்றது இங்க அந்த அளவுக்கு இல்லாம நிர்வாகத்தை பொறுத்தளவுக்கு முறையான கண்காணிப்பும் சரியான மதிப்பீடும் இருந்தால் மட்டுமே அதில் பணிபுரியக்கூடிய பணியாளர்களினுடைய உண்மை நிலையை நம்மளால கண்டறிய முடியும். சோ கண்காணிப்பு அப்படின்னு சொல்லும்போது வேலை பாக்குறாங்களா பாக்கலையான்றதை தாண்டி அவங்களுடைய திறமையை எந்த அளவுக்கு செயல்பாட்டுல காமிக்கிறாங்க, அது நிர்வாகத்தினுடைய அல்லது நிறுவனத்தினுடைய வளர்ச்சிக்கு எந்த அளவுக்கு உதவி செய்யும்,
அப்படிங்கறதா இந்த கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு அப்படிங்கிற விஷயம் வந்து இங்கு தெரிவிக்கப்படும். நிரல் கண்காணிப்பு மற்றும் மதிப்பீடு இது எல்லாமே சமூக நிறுவனத்துல ஒரு முக்கிய அங்கமாக கருதப்படுது. ஏன் இது ஒரு முக்கியமான ஆஸ்பெக்ட், முக்கியமான அங்கம் அப்படின்னு சொல்றோம்னா, அதனுடைய செயல்பாடு பல்வேறு வளர்ச்சி நடவடிக்கைகளின் முன்னேற்றத்தை கண்காணிப்பதற்காக பயன்படுத்தப்படும். இப்ப கண்காணிப்பு அப்படிங்கிறது ஜஸ்ட் சூப்பர்வைஸ் பண்றது மட்டும் இல்லாம, அதனுடைய செயல்பாடுகள் அடுத்தடுத்த அந்த நிறுவனத்தினுடைய அல்லது சமூகத்தினுடைய நிர்வாகத்தினுடைய வளர்ச்சிக்கு எப்படியெல்லாம் உதவி செய்யக்கூடியது, அவங்களுடைய வாழ்வியலை அடுத்த முன்னேற்ற பாதைக்கு அழைத்து செல்வதற்கான முக்கிய இயல்புகளாகத்தான் இந்த கண்காணிப்பு அல்லது மதிப்பீடு அப்படிங்கிறது பார்க்கப்படுது. இதுலயே இரண்டாவதாக சொல்லக்கூடியது வளர்ச்சி செயல்பாடு. அதாவது திட்டமிடல் அப்படின்னு சொன்னோம்னா, அந்த திட்டத்தினுடைய வளர்ச்சி அல்லது முன்னேற்றம் அப்படிங்கிறது எப்போ இருக்கும் அப்படின்னா, அவங்களுடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அவங்களுடைய பொறுப்பை உணர்ந்து செயல்படும் போது ஒரு நிறுவனத்தில் நிர்வாகத்தில் பணிபுரியக்கூடியவங்க அதனுடைய செயல்பாடுகளை முறையான மதிப்பீடல் மூலமாக திட்டமிட்டபடி, ஏன்னா எந்த ஒரு விஷயமே இனிஷியல் ஸ்டெப், முதல் படி வந்து ப்ராப்பர் பிளானிங் தான். முறையான திட்டமிடல் படி அவங்களுடைய செயல்பாடுகளை வழி நடத்தணும். அது கண்காணிப்பா இருக்கலாம், மதிப்பீடா இருக்கலாம், இல்லைன்னா கொள்கை உருவாக்கமா இருக்கலாம், திட்டமிடலா இருக்கலாம். இது எல்லாத்தையுமே எந்த அளவுக்கு அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போறாங்க அப்படிங்கறத தீர்மானிக்கிறதே அவங்களுடைய வளர்ச்சி தான். அந்த வளர்ச்சிக்கான செயல்பாடு அல்லது முறையான திட்டமிடல் தான் இதை வந்து தீர்மானிக்குது. இறுதியாக பயனாளிகள்னு சொல்லும்போது இந்த இடத்துல சமூக கொள்கைகளினுடைய பயனாளிகள் நேரடியாக மக்கள் தான். சோ மக்களுக்கு தான் வந்து இந்த கொள்கை உருவாக்கத்துல நிர்வாகத்துல பணிபுரியறவங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து நம்ம என்ன வேணாலும் சொல்லலாம், என்ன பாலிசிஸ் வேணாலும் ஃப்ரேம் பண்ணலாம், அதற்கான வழிமுறைகள் என்ன வேணாலும் கொடுக்கலாம். ஆனா நடைமுறையில் அதை செயல்படுத்த போவது யாரு, அதனுடைய பலன்களை, அது நன்மையாகவோ தீமையாகவோ மாறும் அப்படின்னா அதனுடைய பலன்களை சந்திக்க போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா அடிப்படை மக்கள் தான். சோ அப்ப இதை சரி செய்யணும் அப்படின்னா இந்த சமூக கொள்கைகளுக்கான செயல் திட்டத்தை விரிவாக்க முயற்சிக்கணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணணும். இன்னும் சின்ன லெவல்ல மட்டும் ஒரு குறிப்பிட்ட செக்டார், ஒரு குறிப்பிட்ட தரப்பினருக்கு மட்டும் இல்லாம இந்த வளர்ச்சி, அதாவது இதற்கான செயல் திட்டத்தை, சமூக கொள்கைகளுக்கான செயல் திட்டத்தை நாம இன்னும் அடுத்த நிலைக்கு எடுத்துட்டு போகணும் அப்படின்னா அதை விரிவாக்கம் செய்யணும். விரிவாக்கம் செய்யணும்னா என்ன அர்த்தம்? அதனுடைய கொள்கைகளும், சமூக கொள்கைகள், நிர்வாக செயல்பாடுகள், அதனுடைய திட்டமிடல், முறையான கண்காணிப்பு, மதிப்பீடு, இது எல்லாமே நம்ம நாட்டினுடைய அல்லது நம் சமூகத்தினுடைய வளர்ச்சி நடவடிக்கைகளை சிந்திக்க வைப்பது. அப்ப இதனுடைய வளர்ச்சி நடவடிக்கைகளை முன்னெடுத்து செல்லணும் அப்படின்னா இதுல சில நேரங்கள் நம்மளுடைய நோக்கம் வந்து எல்லா நேரத்திலையும் சரியான டார்கெட் போய் ரீச் ஆகாது. சில சமயங்கள்ல சில பின்னடைவுகளையும் நாம் சந்திக்க நேரிடும். அப்படி பின்னடைவுகளை சந்திக்க நேரிடும் போது இது ஒண்ணு டிபெண்ட் பண்ணியிருக்கும். ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒரு திட்டமிடல் வந்து இன்னொரு திட்டமிடலை பூர்த்தி செய்யக்கூடிய வகையில இருக்கணும் அப்படிங்கறதான் இதனுடைய கொள்கை. அடுத்ததாக சமூக கொள்கை மற்றும் நிர்வாகத்தில் ஈடுபட்டுள்ள அரசு நிறுவனங்கள். என்னென்ன அரசு துறைகள் எந்த தரப்பு மக்களுக்காக அதனுடைய கொள்கைகள் மற்றும் நிர்வாக செயல்பாடுகளை செயல்படுத்துறாங்க அப்படிங்கிறத இங்க நம்ம பார்க்க போறோம். முதன்மையானது சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் அமைச்சகம், சோசியல் ஜஸ்டிஸ் அண்ட் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். சமூக நீதி அப்படிங்கும்போது நம்ம முன்னுரையிலேயே நம்ம பார்த்துட்டோம், சமூக அமைப்புல எந்த விதமான கருத்து வேறுபாடும் இல்லாமல் மக்கள், அனைத்து தரப்பட்ட மக்களும் எல்லா அடிப்படையிலையும் சமமானவர்கள் அப்படிங்கிற உரிமை கொடுக்கிறது தான். சோ இந்திய அரசாங்கத்தின்படி தேசிய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் அமைச்சகம் அப்படிங்கிறது மினிஸ்ட்ரியில ஒரு துறை வந்து இதுக்காக உருவாக்குறாங்க. சோ இந்த இடத்துல வந்து இதை செயல்படுத்துவதற்காக சில செயல்பாட்டு அதிகாரிகளும் நியமனம் செய்யப்படுறாங்க.
ஸோ இதனுடைய சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தலுடைய முதன்மையான நோக்கம் அப்படி என்னன்னு பார்த்தோம்னா, பொதுவாகவே சமூக அமைப்புல யாரெல்லாம் நம்ம பிற்படுத்தப்பட்டவங்க, அதாவது பின்தங்கியவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 விஷயம்தான். ஒண்ணு பொருளாதார அடிப்படையில் பின்தங்கியவர்கள், 2வது உடல் குறைபாடுகளின் மூலமாக, அதாவது டிஃபரண்ட்லி ஏபிள்டு பர்சன்ஸ்ன்னு சொல்லுவோம், மாற்றுத்திறனாளிகள். அதன் மூலமாக தான் நம்ம அடிப்படையா இந்த சமூக அமைப்புல ஒரு டிஃபரன்ஸ் மக்களிடையே இரு தரப்பினராக மக்கள் வந்து பிரிக்கப்படுறாங்க. ஸோ இப்ப இந்த சமூக நீதி அப்படின்னு சொல்லும்போது சோசியல் ஜஸ்டிஸ் யாருக்கெல்லாம் கிடைக்கணும்? இப்ப எல்லாமே நவீனமயமாயிருச்சு, இயந்திரமயமாயிருச்சுன்னு சொல்றோம். ஆனா இன்னமும் கூட நிறைய இடங்களில் பொதுவாக மனிதர்கள் செய்ய தவிர்க்கக்கூடிய சில பணிகளையும் இன்றளவும் மனிதர்கள் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. ட்ரைனேஜ் கிளீன் பண்றது, அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம். ஸோ இதெல்லாம் பண்றதுக்கு இப்போ நிறைய எக்யூப்மெண்ட்ஸ் வந்து வந்துருச்சு. விஞ்ஞானம் வந்து முன்னேறிடுச்சு. ஆனாலும் கூட இன்றளவும் நாம வந்து மனிதர்களை பயன்படுத்தி தான் இந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்றது, சாக்கடை அள்ளுறது, இதெல்லாம் வந்து நம்ம இன்றளவும் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அவங்களும் மனிதர்கள் தான். அவங்களுக்கும் ஈக்குவல் வே ஆஃப் ட்ரீட்மெண்ட், சமமான அங்கீகாரம், சமநிலை அப்படிங்கிறது வழங்கப்படணும். அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட். யாருக்கெல்லாம் எம்பவர்மெண்ட் வேணும்? முன்னாடிலாம் சொல்லுவாங்க, ஆண் பெண் இந்த 2 ஜெண்டர் இருக்கும்போது மென் வந்து எப்பவுமே வந்து ஆண்கள் வந்து டாமினேட்டடா இருக்காங்க, அவங்க கிட்ட இருந்து பெண்களுக்கு அதிகாரம் வந்து வேணும், விமன் எம்பவர்மெண்ட் வேணும் அப்படின்னு சொல்லி. ஆனா இன்றைய நிலையில அந்த எம்பவர்மெண்ட், அதிகாரம் அளித்தல் அப்படிங்கிறது பிற்படுத்தப்பட்டவங்களுக்கு, அது வந்து மத அடிப்படையிலயோ ஜாதிய அடிப்படையிலேயோ இருக்கலாம், குறிப்பாக உடல் ரீதியாக பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகள், இல்ல சுகாதார அடிப்படையில், ஹெல்த் இஷ்யூஸ், உடல்நல குறைவுகளின் மூலமாக பின்தங்கியவர்களாக, உடல் ஆரோக்கியத்தில் பின்தங்கியவர்களாக கருதப்படக்கூடியவங்க, இவங்க எல்லாத்துக்கும் இந்த அதிகாரம் அளித்தல், எம்பவர்மெண்ட் அப்படிங்கிறது இன்றைய கால சூழ்நிலையில் முக்கியமான தேவையாக இருக்கு. சோ இப்ப இந்த சமூக நீதியை அளிப்பதற்காக மினிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா, கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா, சமூக நீதி மற்றும் அதிகாரம் அளித்தல் துறை அப்படின்னு சொல்லி ஒரு டிபார்ட்மெண்ட் வந்து கிரியேட் பண்றாங்க. சோ இந்த டிபார்ட்மெண்ட்ல, இந்த துறையில யாரெல்லாம் இருப்பாங்க? அடுத்து பார்க்க போற எல்லா அமைப்புகள்லயும் இல்ல எல்லா ஆணையங்களிலேயுமே ஒரு சேர்மன், ஒரு வைஸ் சேர்மன், குறைந்தது 2 உறுப்பினர்கள்ல இருந்து 5 உறுப்பினர்கள் வரைக்கும் இருப்பாங்க. இப்ப இங்க சமூக நீதி அமைச்சகத்துல பார்த்தோம், துறையில பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சேர்மனும் ஒரு வைஸ் சேர்மன் அண்ட் 2 உறுப்பினர்களை கொண்டுதான் இந்த டிபார்ட்மெண்ட் வந்து செயல்படுது. சோ இப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? சமூகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தரப்பட்ட மக்களுக்கும் எல்லா விஷயமும் ஈக்குவலா போய் சேரணும், சமூக நீதி அப்படிங்கிறது அனைத்து தரப்பட்ட மக்களையும் சென்றடையணும் அப்படிங்கிறது அவங்களுடைய முக்கியமான இலக்காக கொண்டு செயல்படுறாங்க. அடுத்தது கமிஷன், கமிட்டிஸ், கமிஷன்ஸ் சொல்லுவோம், ஆணையங்கள். சோ இப்ப நம்ம சமூக நீதியில நம்ம சொல்றோம் இல்லையா, இவங்கெல்லாம் பிற்படுத்தப்பட்டவர்களாக அல்லது தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்படுறாங்கன்னு. அப்படி குறிப்பிட்டவர்களுக்காக ஒவ்வொரு நிலையிலும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக தனித்தனியாக ஆரம்பிக்கப்படுவதுதான் இந்த ஆணையங்கள், கமிஷன்ஸ். முதலாவதாக பட்டியல் சாதிகளுக்கான தேசிய ஆணையம். நேஷனல் லெவல்ல ஷெட்யூல்ட் காஸ்ட், ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ்க்காக ஒரு ஆணையம், ஒரு கமிஷன் வந்து உருவாக்குறாங்க. அப்ப இவங்களுடைய நோக்கம் என்ன? இந்த பட்டியல் இனத்தவர்களினுடைய சமூக அவலங்கள் அல்லது சமூக பிரச்சனைகள், பொருளாதாரம் சார்ந்த பிரச்சனைகள், சுகாதாரம் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தவிர்த்து அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய அடிப்படை தேவைகளை அரசாங்கத்தின் மூலமாக, அடிப்படை உரிமைகளை அவர்களுக்கு பெற்றுத்தரணும் அப்படிங்கறதுதான் இந்த ஆணையத்தினுடைய நோக்கம். 2வது, பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையம். இது வந்து நம்மளுடைய ஜாதிய அடிப்படையில பிரிக்கப்படுது. பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லும் போது யார வந்து பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லலாம்? இப்போ நம்ம கம்யூனிட்டி கேட்டகரி பிரிக்கும் போது ஓசி, பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, டிஎன்சி அந்த மாதிரி எல்லாம் நம்ம பிரிக்கிறோம். இப்ப இங்க பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் அப்படின்னு சொல்லும் போது பொருளாதார அடிப்படையிலும் சமூக அடிப்படையிலும் யாரு பின்தங்கி இருக்காங்களோ, லைக் ஹேவ்ஸ் அண்ட் ஹேவ் நாட்ஸ்,
பணக்காரர்கள், ஏழைகள் அப்படின்னு சொல்லி யாரு சமூக அமைப்புல பின்தங்கியவர்களாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய வாழ்வியல் முறைகளை முன்னேற்றி செல்வதுதான் இந்த பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேசிய ஆணையத்தினுடைய செயல்பாடு. இந்த ஆணையம் என்ன பண்ணுது அப்படின்னா, இது ஸ்டேட் லெவல்ல மட்டும் ஒர்க் பண்ணாம ஸ்டேட் சென்ட்ரல் லெவல்லையும் ஈவன் சர்வதேச அளவிலும் கூட பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான தேவைகளை பூர்த்தி செய்வதிலும் அவர்களுக்கான பிரச்சனைகளை கண்காணிப்பதிலும் முக்கிய நோக்கமாக கொண்டு செயல்படுறாங்க. 3வது தேசிய சுகாதார ஆணையம். இப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, முன்னாடிதான் சொன்னேன், சுகாதாரம் அப்படிங்கிறது இன்றைய கால சூழ்நிலையில் எல்லாருக்கும் மிகவும் அடிப்படை தேவையான ஒரு விஷயம். ஸோ மேனுவல் ஸ்கேவெஞ்சிங்னு சொல்லுவோம். மனிதர்களினுடைய கழிவுகளை மனிதர்களை அகற்றுவது அப்படிங்கிறது மிகவும் கொடுமையான விஷயம். இன்றளவும் நாம அந்த வேலையை மனிதர்களை கொண்டுதான் செயல்படுத்திட்டு இருக்கோம். அப்ப அந்த இடத்துல அவங்களுடைய சுகாதார உரிமை, சுகாதார நிலை அப்படிங்கிறது என்னவாகுது? அவங்களுடைய அடிப்படை உரிமையும் பாதிக்கப்படுது, சுகாதாரமும் பாதிக்கப்படுது. சோ அப்ப அதை மாற்றி செயல்படுத்தணும் அப்படின்னா அரசாங்கமோ அரசு இயந்திரமோ என்ன மாதிரியான வழிமுறைகளை கையாளணும், இல்ல என்ன மாதிரியான கொள்கைகளை உருவாக்கணும் அப்படிங்கறதா இந்த தேசிய சுகாதார ஆணையத்தினுடைய நோக்கம். இதுல கமிஷன்கள்ல இறுதியாக அறிவிக்கப்படாத நாடோடி மற்றும் அரை நாடோடி பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். இது யூஸ்வலா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இடம்பெயர்ந்து வாழ்ந்துகிட்டே இருப்பாங்க. நாடோடிகள்னு சொல்லுவோம். கொஞ்ச நாள் ஒரு ஊர்ல இருப்பாங்க, அடுத்த நாள் இன்னொரு ஊர்ல இருப்பாங்க, அடுத்த நாள் இன்னொரு ஊர்ல இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு நிலையான இருப்பிடம் அப்படிங்கிறது கிடையாது. நிலையான இருப்பிடம் இல்லைன்னு சொல்லும் போது அவங்களுக்கு முறையான அடையாளம் அப்படிங்கிறது வழங்க முடியாது. சோ அப்ப அந்த முறையான அடையாளம் இல்லை அப்படின்னா அவங்களுக்கான அடிப்படை உரிமைகளை பெறுவதிலோ அல்லது சுகாதார உரிமைகளை பெறுவதிலோ ஈவன் பள்ளிக்கு சென்று கல்வி கற்பதிலோ இந்த நாடோடிகளாக வாழக்கூடிய மக்களுக்கு நடைமுறை வாழ்வியல்ல அதிகமான பிரச்சனைகளை சந்திக்கிறாங்க. அப்ப நாடோடிகளாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு அரசாங்கத்தின் மூலமாக கிடைக்கக்கூடிய சில அடிப்படை உரிமைகளும் கடமைகளும் கிடைக்க பெறணும் அப்படின்னு சொல்லி அதற்காக உழைப்பதுதான் இந்த அறிவிக்கப்படாத நாடோடிகள், அரை நாடோடிகள் பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம். அரசு நிர்வாகத்தில் செயல்படக்கூடிய அரசு நிறுவனங்களில் 4வதாக நம்ம பார்க்கிறது தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம். சோ சமூக பாதுகாப்பு நிறுவனம்னு சொல்லும் போதே அவங்களுடைய முதன்மையான நோக்கம் என்னவா இருக்கும்? சமூக அமைப்பில் இருக்கக்கூடிய மக்களினுடைய பாதுகாப்பு. பாதுகாப்பு அப்படின்னு சொல்லும் போது யாரும் நம்மள தாக்காமல் இருக்கிறதுக்காகவோ, கத்தி வச்சு குத்தாம அந்த மாதிரி பண்றதுக்காகவோ, இல்ல திட்டாம அந்த மாதிரி பண்றதுக்காகவோ கிடையாது. இந்த சமூக பாதுகாப்பு அப்படிங்கிறது ஒரு சமூகத்தில் வாழக்கூடிய மனிதன் அவனுக்கான முறையான அங்கீகாரத்துடன் வாழ்றானா? இப்ப நம்ம முன்னாடிதான் சொல்றோம், நாடோடிகளா இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு முறையான அடையாளம் கிடையாது, அங்கீகாரம் கிடையாது, ஒரு நிலையான இருப்பிடம் கூட கிடையாது அப்படின்னு சொல்லி. சோ எந்த விதமான அடையாளமும் இல்லாம அவங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. சோ அப்படி இருக்கக்கூடியவங்களுக்கு சமூக அமைப்புல என்ன மாதிரியான பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கும்? இப்ப அவங்களுக்கு யார அவங்களுக்காக வாய்ஸ் அவுட் பண்ணுவா? யாரு அவங்களுக்காக குரல் கொடுப்பா? இந்த தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் அவங்களுக்கான உரிமைகளையும் அவங்களுக்கான பாதுகாப்பு தேவைகளையும் அடிப்படை தேவைகளையும் பெற்று தருவதற்கு இந்த தேசிய சமூக பாதுகாப்பு நிறுவனம் அப்படிங்கிறது அதனுடைய பங்களிப்பை தரும். இதுல என்ன மாதிரியான நிறுவனங்கள்லாம் செயல்படுறாங்க? இப்ப நம்ம முன்னாடி கமிஷன்ஸ் பார்த்தோம் இல்லையா, கமிட்டிஸ் பார்த்தோம் இல்லையா, அந்த கமிஷன்ஸ் அவங்களுடைய செயல்பாடுகளை நிறுவனங்களின் மூலமாக எப்படி செயல்படுத்துறாங்க அப்படிங்கறதான். சோ முதன்மையை ஃபர்ஸ்ட் பார்க்கக்கூடிய நிறுவனம் தேசிய பட்டியல் சாதிகள் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம். சோ இந்த பட்டியல் சாதி மக்கள் அப்படின்னு சொல்லும் போது அவங்க அடிப்படையா பின்தங்கி இருக்கக்கூடியது பொருளாதார நிலை. சோ பொருளாதார நிலையில அவங்கள மேம்படுத்தணும் அப்படின்னா, ஒருவேளை அவங்க ஒரு இடத்துல இருந்து ஒரு தொழில் துவங்கணும், ஒரு பிசினஸ் பண்ணணும், இல்ல ஒரு குடிசை தொழில் செய்யணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்கன்னா அவங்க நிதி எங்க இருந்து பெறுவாங்க? மத்தவங்களுக்கு மாதிரி இப்ப நமக்கெல்லாம் ஸ்டாண்டர்டா ஒரு அட்ரஸ் இருக்கும், ஒரு இருப்பிடம் இருக்கும், ஒரு ஐடி ப்ரூஃப் அந்த இடத்துக்கான அடையாள அட்டை இருக்கும். இது எல்லாத்தையும் வச்சு நம்ம பேங்க்ல போய் லோன் ப்ராசஸ் பண்ணி நம்மளால
ஃபினான்ஷியல் ப்ராப்ளம்ஸை சரி பண்ணிக்க முடியும். ஆனா இப்படிப்பட்டவங்களுக்கு, அதாவது பட்டியல் இனத்தை சார்ந்தவர்களுக்கு அல்லது பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு, நாடோடிகளாக வாழக்கூடியவர்களுக்கு எல்லாம் இந்த நிதி வளங்களை பெறுவதில் மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. ஏன்னா அவங்க எந்த இடத்துலயுமே நிலையாக இருப்பது இல்லை அப்படின்னு சொல்றதுனால அவங்களுக்கு மிகப்பெரிய சிக்கல் இருக்கு. சோ அப்படி இருக்கக்கூடிய பட்டியல் சாதியை சார்ந்தவர்களுக்கு அவர்களுக்கு நிதி சம்பந்தமாகவும் அல்லது வாழ்வியல் முறைகள்ல வேற ஏதாவது மேம்பாடு, கல்விக்காகவோ இல்ல வேலை வாய்ப்பிற்காகவோ அவங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவை அப்படின்னா கூட இந்த NSFDC, அதாவது தேசிய பட்டியல் சாதிகள் நிதி மற்றும் மேம்பாட்டு ஆணைய கழகம் அப்படிங்கிறது அவங்களுக்கு உதவி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்டது. தேசிய பிற்படுத்தப்பட்ட சாதிகள் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம், இதுவும் அதேதான். இப்ப அது பட்டியல் சாதிகள்னு சொல்லும் போது இது தேசிய பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்காக, பேக்வர்ட் கம்யூனிட்டிஸ்ன்னு சொல்லுவோம். சோ சாதிய அடிப்படையில அவங்களுடைய வாழ்வியல் தேவைகளையும் பொருளாதார நிலையை முன்னேற்றுவதற்கான சில அடிப்படை வழிமுறைகளையும் செய்து கொடுப்பதுதான் இந்த நிறுவனங்களினுடைய செயல்பாடாக இருக்கு. இறுதியாக தேசிய சபாய் கரம் சரீஸ் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம், இது ஹிந்தி டேர்மா இருக்குன்னு ரொம்ப யோசிக்க வேண்டாம். இவங்களுடைய முக்கியமான பணி சுகாதாரத்தை மேம்படுத்துவது, மக்களினுடைய லைஃப் ஸ்டைல், அவங்களுடைய வாழ்வியல்ல பாதுகாப்பான அல்லது சுகாதாரமான வாழ்வியல் சூழ்நிலைகளையும், முக்கியமா தொழில் செய்யக்கூடிய இடங்களில், வேலை செய்யக்கூடிய இடங்களில் அவர்கள் பணிபுரியக்கூடிய வேலையினுடைய தன்மையவே ஒரு நல்ல ஹெல்தியான அட்மாஸ்பியரா மாத்தி தரதுதான் இந்த ஆணையத்தினுடைய வேலை. சோ அப்ப நம்ம சொல்றோம்ல, மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், துப்புரவு பணியாளர்கள், இந்த மாதிரி வேலைகள்லாம் பார்க்கக்கூடியவங்களுக்கு சில அடிப்படை தேவைகள் இருக்கும். அவங்களுக்கு சுகாதாரமான சூழ்நிலையில வேலை செய்யணும், இல்ல ஹெல்த்தியா அவங்கள வச்சுக்கணும், சில அடிப்படை உபகரணங்கள் அவங்களுக்கு தேவைப்படும். இது எல்லாத்தையுமே வழங்கக்கூடியது, அதற்கு அவர்களை அதை பயன்படுத்துவதற்கு அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதும் இந்த கமிட்டியினுடைய செயல்பாடாக இருக்கு. அடுத்ததாக, இப்படி சமூக கொள்கைகள் இல்ல சமூக மாற்றங்கள், இத்தனை கமிஷன்ஸ், இத்தனை நிறுவனங்கள், இது எல்லாமே உருவாகிறதுக்கு யாரு எது அடிப்படையாக இருந்தது, அதுதான் அடித்தளங்கள் அப்படின்னு சொல்லும் போது இந்த இடத்துல இரண்டு அறக்கட்டளைகள் பத்தி நம்ம பாக்குறோம். ஒண்ணு டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளை, இரண்டாவது பாபு ஜக்ஜீவன் ராம் தேசிய அறக்கட்டளை. இந்த அம்பேத்கர் அறக்கட்டளை அப்படிங்கிறது, நம்ம அம்பேத்கரை பத்தி நிறையவே எல்லாத்துக்குமே தெரியும். அவர் சாதிய ஒழிப்பிற்காகவோ சமூக மாற்றத்திற்காகவோ சமூக சமநிலைக்காகவும் அதிகமாக பாடுபட்டவர். தன்னுடைய வாழ்நாளையே அதற்காக அர்ப்பணித்தவர்னு சொல்லலாம். நம்மளுடைய இந்திய அரசியலமைப்பை வடிவமைத்தவர் எல்லாமே சொல்லலாம். சோ இப்ப இந்த அம்பேத்கர் அறக்கட்டளை அரசாங்கத்தினுடைய சொசைட்டிஸ் ஆக்டுக்கு கீழே பதிவு செய்யப்படுறாங்க. பதிவு செய்யப்பட்டு இதனுடைய செயல்பாடுகள் துவக்கப்படும் போது, நம்ம ஏற்கனவே கமிஷன்ஸ்ல சொன்ன மாதிரி இதுக்குன்னு தனியா சேர்மன், வைஸ் சேர்மன், 3 to 5 உறுப்பினர்கள் கொண்டுதான் இந்த நிறுவனம், இந்த அறக்கட்டளை அதனுடைய செயல்பாடுகளை செயல்படுத்துறாங்க. அப்படி செயல்படும் போது இவங்களுடைய நோக்கம், அம்பேத்கர் அப்படின்னு சொல்லும் போதே அவரினுடைய எண்ணங்களை நிறைவேற்றுவதுதான் இந்த டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளையினுடைய முதன்மையான நோக்கம். அவரினுடைய எண்ணங்கள் என்ன? முதன்மையானது சாதிய மறுப்பு. ஜாதி அப்படிங்கிறது இனத்தாலேயோ மொழியாலேயோ நாம பிறப்பின் மூலமாகவோ தீர்மானிக்கப்படுறது கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுதான் அவருடைய இன்டர்ன்ஷிப். பிறந்தனா எல்லாமே மனுஷங்க, ஆல் ஆர் இந்தியன்ஸ், எல்லாருமே எல்லா உரிமைகளையும் பெறுவதற்கு தகுதியானவர்கள் அப்படிங்கிறது தான் அவருடைய தாட். சோ இந்த அறக்கட்டளை என்ன பண்றாங்க அப்படின்னா, அம்பேத்கரினுடைய எண்ணங்களையும் சிந்தனைகளையும் செயல்பாட்டில் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொள்றதுதான் இந்த டாக்டர் அம்பேத்கர் அறக்கட்டளையினுடைய முதன்மையான நோக்கம். அதே மாதிரிதான் பாபு ஜக்ஜீவன் ராம், இவரினுடைய தேசிய அறக்கட்டளையும். சோ இவங்க 2 பேருமே ஓவராலா எதுக்காக வேலை பார்த்திருக்காங்க, எதுக்காக இந்த அறக்கட்டளைகள் உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னோம்னா, சமூக அமைப்பில், சமூக அடிப்படையில் சமூக மாற்றங்களை ஏற்படுத்துவதற்கு. சமூக கொள்கையினுடைய முதன்மையான நோக்கமே நேர்மறையான சமூக மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான்.
சோ அப்ப அந்த நேர்மறையான சமூக மாற்றம் வேணும் அப்படின்னா நாம எந்த அளவுக்கு நம்மளுடைய கொள்கை உருவாக்கத்திலும் அதை திட்டமிடுவதிலும் அதை செயல்படுத்துவதிலும் நாம நம்மளுடைய எஃபிஷியன்சி நம்மளுடைய செயல்பாட்டு திறனை காமிக்கணும் அப்படிங்கிறது மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். இப்ப இவங்க எல்லாம் சொல்லிட்டு போயிட்டாங்க, அதை வந்து நம்ம செயல்படுத்தணும் அப்படிங்கிறது கட்டாயம் இல்லை அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனா இந்த தலைவர்கள் எல்லாம் சொன்ன விஷயங்கள் நம்மளுடைய வாழ்வியல் முறையில கடைபிடிச்சோம் அப்படின்னா அது முழுமையாக இந்த சமூகத்தை வேறு ஒரு விதமான சமூகம், அதாவது நல்ல ஆரோக்கியமான அமைதியான சமூகமாக மாற்றுவதற்கு மிக முக்கியமான காரணியாக இருக்கும் அப்படின்னா அது இவங்களுடைய பங்கேற்பாக இருக்கும். மாற்றுத்திறனாளிகளின் அதிகாரம் அளிக்கும் துறை, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் எம்பவர்மெண்ட் டிபார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லும் போது சோ ஒரு செக்டார் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பதற்காக இந்த துறைகள் வந்து ஏற்படுத்தப்படுது. சோ மாற்றுத்திறனாளிகள்னு சொல்லும் போது நடக்கிறதுல, பார்வையில, காது கேட்கறதுல, கேட்கும் திறன் செயல்பாடுகள்ல இதுல எல்லாத்துலயுமே அவங்களுக்கு வந்து நிறைய சேலஞ்சஸ் வந்து ஃபேஸ் பண்றாங்க. சோ இப்ப இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரியான வளர்ச்சி வழிமுறைகளை இந்த அமல அதிகாரம் அளிக்கும் துறை வந்து டிபார்ட்மெண்ட் வந்து கொடுக்குது அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சொல்லலாம், பஸ்ல வந்து டிராவல் பண்றதுக்கு அவங்களுக்கு எல்லாம் வந்து கன்செஷன்ஸ் வந்து உண்டு. கவர்மெண்ட் பஸ்ல டிராவல் பண்றதுக்கு அவங்களுக்கு முறையான அடையாள அட்டை இருந்துச்சு அப்படின்னா அதை பயன்படுத்தி அவங்க அரசு போக்குவரத்து கழகங்களின் மூலமாக அரசு பேருந்துகளில் விலக்கு அடி வாங்கிக்கலாம். ஒரு 75% வந்து பயண சீட்டு வந்து விலக்குண்டு. ஈவன் லோக்கல் ஸ்டேஷன்ஸ்ல, ஐ மீன் சிட்டிக்குள்ள டிராவல் பண்ணும்போது ஃப்ரீ டிரான்ஸ்போர்டேஷனே அவங்களுக்கு வந்து உண்டு. அப்ப அவங்க மட்டும் தனியா போக முடியுமா? முடியாது. சோ அவங்கள கம்பைன் பண்றதுக்கு அவங்களுக்கு துணையா ஒருத்தரும் போறாரு. அவருக்கும் முறையான அடையாள அட்டை இருந்ததுன்னா அவங்களுக்கு ஃப்ரீ பாஸோ இல்ல கன்செஷன் பாஸஸோ வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. சோ அப்ப மாற்றுத்திறனாளிகளின் அவங்களினுடைய செயல்பாடுகளையும் இல்ல அவங்களினுடைய தேவைகளையும் பூர்த்தி செய்வதற்காகவும் கூட இந்த துறைகள் வந்து செயல்படுறாங்க. அது மட்டும் இல்ல, அந்த மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது தொழில் செய்யணும்னு நினைச்சாலோ, ஒரு குடிசை தொழிலாகவோ இல்ல மாற்றுத்திறனாளிகளுக்கான வேறு செயல்பாடுகளை அடிப்படையாக கொண்டு ஏதாவது பிசினஸ் பண்ணணும்னு நினைச்சா கூட அதுக்கான பினான்சியல் அசிஸ்டன்ஸும் நிதி உதவிகளும் இந்த துறைகளின் மூலமாக மக்களுக்கு கிடைக்கப்படுது. தேசிய அறக்கட்டளை. சோ இந்த அறக்கட்டளைகள் வந்து காமனாவே பிற்படுத்தப்பட்டவங்க அல்லது பொருளாதார நிலையில, கல்வி நிலையில, சமூக அமைப்புகள்ல பின்தங்கியவர்களின் வாழ்வியல் முறைகளை முன்னேற்றுவதற்காகத்தான் இந்த தேசிய அறக்கட்டளைகள் வந்து பொதுவாகவே அவங்களுடைய செயல்பாடுகளை வந்து செயல்படுத்துறாங்க. சோ இந்த அறக்கட்டளைகள் அவங்களுடைய நிலைகளை எப்படி கொண்டு போறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கான்செப்ட வந்து எடுத்துப்பாங்க. ஒருத்தர் வந்து கல்விக்காக வேலை பார்க்கறது, ஒருத்தர் வந்து பொருளாதாரத்துக்காக, ஒருத்தர் நிதி சார்ந்த விஷயங்களை நிறைவேற்றுவதற்காக, இந்த மாதிரி அவங்களுடைய அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகன்னு சொல்லி இந்த அறக்கட்டளைகளினுடைய பங்களிப்பு வந்து நிறையவே இருக்கும். சோ மாற்றுத்திறனாளிகளுக்கான ஆணையம் அப்படின்னு சொல்லும்போது இப்போ மாற்றுத்திறனாளிகளுக்கு என்ன மாதிரியான அதிகாரங்கள் கொடுக்கப்படுதோ அதைத்தான் இந்த தலைமை ஆணையரும் செய்யறார். இந்திய மறுவாழ்வு கவுன்சில், சோ ரீஹாபிலிட்டேஷன் சொல்லுவோம். அதாவது பிற்படுத்தப்பட்டவங்க, மாற்றுத்திறனாளிகள் இவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு மறு வாழ்வை ஏற்படுத்தி தருவதுதான் அவங்களுடைய முதன்மையான நோக்கமாக இருக்கும். தேசிய ஊனமுற்றோர் நிதி மற்றும் மேம்பாட்டு கழகம். சோ இந்த ஊனமுற்றவங்களுக்கு நான் இப்பதான் சொன்னேன் நானு, அவங்க சின்னதா ஏதாவது தொழில் பண்ணனாலோ, ஒரு சின்ன கடை வைக்கணும்னாலோ அதுக்கு வந்து நிதி அப்படிங்கிறது வேணும், பினான்சியல் அசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது வேணும். அதை கொடுக்கறதுக்கு இந்த தேசிய ஊனமுற்றோர் மேம்பாட்டு கழகம் வந்து அவங்களுக்கான உதவிகளை செய்யறாங்க. செயற்கை உறுப்புகள் உற்பத்தி கழகம். இப்போ நம்ம கை கால் இழந்துட்டோம் அப்படின்னா அத திரும்ப வந்து செயற்கை முறையில உருவாக்கிக்கிறதுக்கும் இந்த ஊனமுற்றோர் பிரிவின் மூலமாக இந்த கழகங்கள் வந்து அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. சோ இப்போ இதுவரைக்கும் நம்ம பார்த்தது சமூக கொள்கைகளினுடைய செயல்பாடுகள், அவங்களுடைய முதன்மையான நோக்கம் என்ன, அவங்களுடைய இலக்குகள் பார்த்திருக்கோம், அவங்களுடைய பண்புகள் பார்த்திருக்கோம். இது தவிர சமூக கொள்கை மற்றும் நிர்வாகம், இது இரண்டிற்கும் இடையிலான பங்களிப்பு என்ன அப்படிங்கறத சொல்றோம் நம்ம. சோ சமூக கொள்கைகள் உருவாகணும் அப்படின்னா அதிகாரம், நிர்வாகம் அப்படிங்கிறது அதனுடைய செயல்பாடுகளை முறையாக வழிநடத்தி செல்லணும் அப்படிங்கிறதுதான் இவங்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கு. சோ அப்ப நிர்வாகம் முறையாக வழிநடத்தி செல்லணும் அப்படின்னா பல்வேறு துறைகளாக, பல்வேறு கமிஷன்ஸ்களாக, பல்வேறு நிறுவனங்களாக
அவங்க பிரிக்கப்பட்டு மக்களினுடைய தேவைகளின் அடிப்படையில் அவங்களுக்கான பணிகளை செய்யறாங்க. சோ இப்ப இத பேஸ் பண்ணி இனி வரப்போற பகுதிகள்ல நாம இதை இன்னும் விரிவான வழிமுறைகளை பின்பற்றி ஒவ்வொருத்தரும் எப்படி அந்த சமூக கொள்கைகளில் நேரடியாக அவங்களுடைய பங்களிப்பு செயல்பாடுகளை பார்க்கலாம் அப்படிங்கிறத பார்க்க போறோம்.